ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னு சொன்னால், ஏற்கனவே பேசியிருந்த ஜாப் இன் கனடாவில் வேலை செய்வதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், அதுக்கான விளக்கங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். அது ஒரு கட்டமான வீடியோ தான். இப்போ அடுத்த கட்டத்துக்கான வீடியோவை இன்றைக்கி சில விஷயங்களை மற்ற விஷயங்களை பற்றி கொஞ்சம் பேச இருக்கிறேன், தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எப்படி ரெசுமி செய்கிறதுங்கிறதெல்லாம் எப்படி எதிர்பார்ப்பாங்கங்கிறதெல்லாம் இதுக்கு முன்னே உள்ள வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, அது மட்டும் இல்லை, மற்ற வீடியோக்கள் நிறையா வீடியோ நான் போட்டிருக்கிறேன். நயாகரா ஃபால்ஸில் போய் அங்கேயே இந்த வீடியோ ஷூட் பண்ணி நான் போட்டிருக்கிறேன். ப்ளஸ் சைனீஸ் மார்க்கெட் ஃபிஷ் வாங்குறதை பற்றி அதை ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப பழைய வீடியோங்க, அது என்ன நீங்கள் போய் பார்க்கலாம். பம்ப்கின் ஃபார்ம், அப்புறம் அக்ரிகல்ச்சர் இன் கனடாங்கிற வீடியோலாம் நிறைய போட்டிருக்கிறேன், அதுங்களையும் போய் பாருங்கள். ஓகே, வாங்க இப்போ இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி பேசலாம். ஜாப் இன் கனடா, வேலைவாய்ப்புகள் கொஞ்சம் டைட்டான ஒரு சூழ்நிலை தான். அதுவும் இப்போ ஜனவரி பிப்ரவரி டைட்டுன்னு சொன்னால் கடுமையான டைட்டான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும். வேலை வாய்ப்புகள் ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். இது ஒவ்வொரு வருடங்கள்லையும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது எப்போதும் நார்மலாக நடக்கக்கூடியது கனடாவில். ஜனவரி பிப்ரவரின்னு சொன்னால் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா ஸ்னோவின் கடுமையான தாக்கத்தினால பிஸ்னஸ் ரொம்ப டவுன் ஆகிரும். அதனால் ஃபேக்ட்ரியிலலாம் வேலைகள் இருக்காது. கடைகளில் வேலை செய்யக்கூடியவங்களை கூட